சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வேணுகோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவு என்பது அடிப்படைதான். ஆனால் உண்ணும்போது தேவை அறிந்து நமது உடல் நலன் அறிந்து சாப்பிடணும். சில பேர் கிடைக்குதுன்னு வயிறு முட்டை கழுத்து வரைக்கும் கூட சாப்பிடுவாங்க. தவறு. எப்பவும் வயிற்றில் 1/3 இடம் காலியாக இருக்கணும்னு உணவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. உணவென்பது நாம் நமது அன்றாட பணிகளை செய்வதற்குண்டான சக்தியை தெம்ப கொடுக்கணும், அவ்வளவுதான். உணவையும் ஒரு சுகம்னு அனுபவிக்க கூடாதென்கிறார் வள்ளுவர். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். ஆரோக்கியமான உடலுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு அவசியம். நாக்கு வீக்கம், தோல் சுருக்கம், வாய்ப்புண், தலைமுடி உதிர்வு, பார்வை கோளாறு என பல நோய்களுக்கான அறிகுறிகளும் நோய்களும் வைட்டமின் சத்து குறைபாடுகளால் தான் உண்டாகுது. அதனால் சமச்சீர் உணவு, சத்துமிக்க உணவை அளவாக உட்கொள்வோம். நமது வயிறு ஒன்றும் மெஷின் கிடையாது. போடுறதையெல்லாம் அரைச்சி வேண்டியதை உள்ளுக்கு தள்ளவும் வேண்டாததை வெளியே தள்ளவும். வேணுகோபாலையா, நீங்கள் நெசவு தொழில் செய்பவர். உங்கள் தறியை கூட பார்த்து பார்த்து தான் இயக்குவீங்க. கண்ணா பின்னான்னு இயக்க மாட்டீங்க, இயக்கக்கூடாது. அப்போது ஒரு சான் வயிற்றையும் அதிலுள்ள உறுப்புகளையும் பார்த்து பத்திரமா பாதுகாக்கணும். சருமத்தில் அரிப்பு, சரும வறட்சி, சரும சுருக்கம், இதற்கெல்லாம் காரணம் வைட்டமின் சத்து குறைபாடு தான். வைட்டமின் ஏ எடுத்துக்கணும். முட்டை, பால், சீஸ், மீன் எண்ணெய், கேரட், பூசணிக்காய் போன்றவற்றில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறது. சரும வெடிப்பு, உதட்டோரம் புண்ணு, நாக்கு எரிவது போன்றவை ஏற்படுவது வைட்டமின் B2 சத்து குறைபாட்டினால். பால், கீரை வகைகள், முட்டையின் வெள்ளை பகுதி, இறைச்சி, தயிர், பருப்பு வகைகளில் வைட்டமின் B2 நிறைந்து இருக்கு. வைட்டமின் B3, B6 இவற்றின் குறைபாட்டினால் அரிப்பு, வறட்டு தோல், சொறி, சிரங்கு போன்ற உபாதைகள் உண்டாகும். மீன், இறைச்சி, முட்டை, பால், காளான், நட்ஸ் வகைகளில் வைட்டமின் B3, B6 அதிகம் இருக்கான். வைட்டமின் B12 குறைந்தால் உடல் பருமன், மூச்சு விடுறதுல சிரமம், கண்களின் வெள்ளை பகுதி மஞ்சளாக மாறுவது, பார்வை குறைபாடு ஆகியவை ஏற்படும். பால், முட்டை, காளான், பச்சை காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை அதிகமாக உட்கொண்டால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வேணுகோபாலையா, வைட்டமின் சி சத்து மிக முக்கியமானது. சருமத்தை இளமையாக வைத்துக்கொள்ள உதவும். வறண்ட சருமம், மென்மைத்தன்மை இல்லாத சருமம், தோல் சுருக்கம் போன்றவை வைட்டமின் சி சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். திராட்சை, ஆரஞ்சு, மாம்பழம், பப்பாளி, காலிஃப்ளவர், தக்காளி, முட்டைகோஸ் போன்ற காய் கனிகளை அதிகம் சேர்த்துக்கிட்டா இந்த சிரமங்கள் வராது. இப்போ ஷவர்மா என்ற சொல் அதிகம் பேசப்படுது. இது ஓர் உணவுப் பொருள். ஷவர்மாவில் சேர்க்கப்படும் மயோனிஸ் தயாரிக்க சமைக்காத முட்டை, எண்ணெய், வினிகரை உபயோகப்படுத்துகிறாங்களாம். சமைக்காத முட்டையில் நுண்கிருமிகள், தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்கான். முட்டையுடன் எண்ணெய் சேர்ப்பதால் அதிக அளவில் கொழுப்பு உடம்புல சேர்ந்து ஜீரண மண்டலத்தை பாதிக்கும். இரவு நேரத்தில் பச்சை முட்டை மற்றும் எண்ணெய் கலவையை சேர்க்கறதுனால மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு குடல் நோய் மருத்துவர் மோகன் பிரசாத் சொல்லியிருக்கிறார். நம்ம வயிற்றை குப்பை தொட்டி ஆக்கக்கூடாது, கண்டது கடையதை அதுக்குள்ளே போடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.